Hello friends, welcome to Learn Share Market in Tamil for Beginners. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி இன்னைக்கு நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றியே நெக்ஸ்ட் வீடியோக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ நம்ம ஒரு வீடியோவாக போட போகிறேன். ஸோ நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ வாங்க நம்ம இப்போது லெசனுக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னடா இதுதான் என்னோட யூடியூப் சேனல். இந்த சேனலை நீங்கள் வந்து முதல்ல கண்டிப்பாக யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணி இதுதான் இந்த மாதிரி தான் இருக்கும் என்னோட சேனல் நேம், ஷேர் மார்க்கெட் தமிழ் சேனல்னு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட புது புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் பார்க்க முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி பெல் சிக்னல் இருக்கும். அந்த பெல் சிக்னலை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நான் புதுசாக போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு சிக்னல் கொடுத்துக்கிட்டே இருக்கும், நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னடானா ஹெக்கினாசி கேண்டில் ஸ்டிக் ஸ்ட்ராட்டஜி. அதாவது இந்த லெசன் 1ல வந்து நம்ம லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி யூசிங் ஹெக்கினாசி கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னை பற்றி பார்ப்போம். ஸோ இந்த கேண்டில் ஸ்டிக் எப்படி ஃபார்ம் பண்ணுறாங்க, இது வந்து ஃபுல்லாக ஜப்பானீஸோட பேஸ் பண்ணி தான் பண்ணுது. ஸோ இந்த கேண்டில் ஸ்டிக்கை எப்படி வந்து இந்த கேண்டில் ஸ்டிக் வந்து நார்மல் கேண்டில் ஸ்டிக் மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டைப்பாக இருக்கும். இதோட க்ளோஸ், ஹை, லோ, ஓப்பன் ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேற நீங்கள் நார்மலாக இருக்கிற கேண்டில் ஸ்டிக்குக்கும் இந்த கேண்டில் ஸ்டிக்குக்கும் கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும். அதுக்குண்டான ஃபார்முலா எப்படின்றது தான் இங்கே நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்போ க்ளோஸ் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா ஓப்பன் ப்ளஸ் ஹை ப்ளஸ் லோ ப்ளஸ் க்ளோஸ் டிவைடட் பை 4. இதுதான் அந்த பர்டிகுலர் கேண்டிலோட க்ளோஸாக இருக்கும். ஹை வந்து மேக்ஸிமம் ஆஃப் ஹை, ஓப்பன் ஆர் க்ளோஸ், விச் எவர் இஸ் ஹையஸ்ட். இதில் எது ஹையஸ்ட்டாக இருக்கோ அதை ஹையாக எடுத்துப்பாங்க. லோ சேம், அதுக்கு ஆப்போசிட் அப்படியே தான். மினிமம் ஆஃப் லோ, ஓப்பன் ஆர் க்ளோஸ், விச் எவர் இஸ் லோயர். இந்த மூணுத்துல எது லோயா இருக்கோ அது லோயரா இருக்கோ அதை வந்து லோன்னு எடுத்துப்பாங்க. ஓப்பன் வந்து ப்ரீவியஸ் பார் இருக்கு இல்லைங்களா, அதோட க்ளோஸையும் ஓப்பனையும் வந்து ஆட் பண்ணி டிவைடட் பை 2 போட்டுட்டு அதை தான் வந்து ஓப்பனாக எடுத்துப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இந்த கேண்டில் ஸ்டிக் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த கேண்டில் ஸ்டிக் பார்த்தீங்கன்னா எப்படி தான் இருக்கும், பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நார்மலாக நம்ம பார்க்குற கேண்டில் ஸ்டிக் மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் என்னடானா நான் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி காமிக்கும் போது உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி நம்ம எப்படி லாங் டேர்ம் இந்த கேண்டில் ஸ்டிக் வந்து லாங் டேர்முக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் இந்த கேண்டில் ஸ்டிக்கை வந்து எப்படி நம்ம லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நான் போடுறேன். ஸோ கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இந்த ஹெக்கினாசி கேண்டில் ஸ்டிக்கை யூஸ் பண்ணி எப்படி இதை லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் இப்போ வந்து நான் டாடா ஸ்டீலோட சார்ட் எடுத்திருக்கேன். இதில் என்ன பண்ணியிருக்கேன்டானா டிஸ்பிளேல போய் ஹெக்கினாசி கேண்டில் சூஸ் பண்ணியிருக்கேன். பீரியட் வந்து டைம் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 1 மந்த் வச்சுருக்கேன். ஸோ 1 மந்தோட கேண்டில் ஸ்டிக் வந்து ஒரு கேண்டிலும் வந்து ஒன் மந்த், ஓகேங்களா, ஒரு மந்த்துக்கு வந்து ஒரு கேண்டிலாக ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதான் வந்து நான் இந்த 1 மந்த் சார்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இதை எப்படி யூஸ் பண்ணணுன்றதை இப்போ நம்ம பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டாடா ஸ்டீல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல ஹைக்கு அப்புறம் மறுபடியும் இங்கே ஒரு ரெட்டு ஃபார்ம் ஆகுது. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக ஒரு அப் ட்ரெண்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு ஒரு ரெட்டு ஃபார்ம் ஆகுது. ஸோ நீங்கள் ஏற்கனவே வாங்கி வச்சுருந்தீங்கன்னா இந்த கேண்டில் ஸ்டிக் ஃபார்ம் ஆகும்போது நீங்கள் இந்த கேண்டில்லையோ இல்லை அதுக்கு அடுத்த மந்த் உள்ள கேண்டில்லையோ வந்து ஈஸியாக எக்ஸிட் ஆகிடலாம். ஸோ இப்படி எக்ஸிட் ஆகிட்டு மறுபடியும் கேண்டில் வந்து ஃபுல்லாக டவுன் ட்ரெண்டில் போய்கிட்டு இருக்கு இல்லைங்களா. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக டவுன் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு புல்லிஷ் உங்களுக்கு ஃபார்ம் ஆச்சு, ஓகேங்களா. இந்த புல்லிஷ்ல வந்து நீங்கள் பை பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு மந்த் வந்து இந்த கேண்டிலோட ஹை பார்த்தீங்கன்னா 318 போயிருக்கு, லோ பார்த்தீங்கன்னா 258 இருக்குது. இந்த 1 மந்த்தில் இவ்வளோ ஒரு புல்லிஷ் கிடச்சிருச்சு. ஸோ இதுக்கு அடுத்த மாதம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ப்ரீவியஸ் கேண்டிலுக்கு அடுத்த அந்த கேண்டிலோட மிட் பாயிண்ட்லையோ இல்லை அதுக்கு மேலேயோ இல்லை அந்த ஹைக்கு மேலேயோ எங்கே வேணால் நீங்கள் பை எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ரீவியஸ் கேண்டிலோட க்ளோஸ்க்கு நேராக நீங்கள் பை அடிக்கிறீங்க, 280க்கு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்றதுனால கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஒரு 10 மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இது ஹை வந்து 580 வரைக்கும் போயிருக்கு ஒரு 10 மந்த்ஸில். ஸோ 580 போயிடுச்சு. ஸோ நீங்கள் 280க்கு இன்வெஸ்ட் பண்ணி 580 பண்ணுறீங்க. ஆல்மோஸ்ட் 380 480 300 ருபீஸ் ப்ராஃபிட் கிடைச்சிருச்சு உங்களுக்கு. எவ்வளோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 மாதத்தில் உங்களுக்கு ஒரு ஷேருக்கு 300 ருபீஸ் ப்ராஃபிட் கிடைச்சிருச்சு. இது நீங்கள் எப்படி எக்ஸிட் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த கேண்டில் எப்போ உங்களுக்கு ரெட் கலரில் ஃபார்ம் ஆகி உங்களுக்கு டவுன் ட்ரெண்டாக திரும்ப போகுது, அதாவது இந்த ஹையை பிரேக் பண்ணாமல் திரும்பி கீழே இறங்குறான் அப்படின்றது ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சோ அதுக்கு அடுத்த மந்த்லேயே நீங்கள் வந்து எக்ஸிட் ஆகிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நம்ம 280க்கு வாங்கினோம், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாவது ரெட் கேண்டில் 500க்கு கொடுத்துரும். ஸோ ஒரு 80 ருபீஸ் கம்மியாகணும்னாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து 500 கொடுத்துட்றீங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது ஒரு 80 400
கிட்டத்தட்ட ஒரு 280 ரூபா 300 ரூபா கிட்ட உங்களுக்கு 200 ரூபா கிட்ட ப்ராஃபிட் இருக்கு. ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல நீங்க எக்ஸிட் பண்ணிடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைச்சிடும். அடுத்து நீங்க என்னடானா இங்க நீங்க பை பண்றீங்க, உங்களோட ஸ்டாப் லாஸ் சப்போஸ் நீங்க எதிர்பார்த்த மாதிரி இந்த கேண்டில் வந்து மேல போகாம கீழே ரிவர்ஸ் ஆகலாம் அப்படின்னு இருக்கிற பட்சத்துல நீங்க என்ன பண்ணணும்னா இந்த கேண்டிலோட லோ தான் வந்து நீங்க ஸ்டாப் லாஸா கன்சிடர் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 280க்கு வாங்குறோம்னா இந்த கேண்டிலோட லோ பார்த்தீங்கன்னா 258. இதுக்கு கீழே ஒருவேளை ஸ்டாக் போகுது அப்படின்னா நீங்க வந்து முன்னாடியே எக்ஸிட் பண்ணிடலாம். இதுதான் ஸ்டாப் லாஸா நீங்க கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ இப்போ ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் போயிட்டு நீங்க இந்த இடத்துல வெளியே வந்துடுறீங்க. மறுபடியும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா டவுன் ஆயிடுச்சு இந்த டாடா ஸ்டீல் என்ற பிரைஸ். அதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன கேண்டில் டோஜி ஹேமர் அப்படின்னு ஃபார்ம் ஆயிட்டு ஒரு கன்சாலிடேஷன் பீரியட் நடக்குது இந்த 4 மாசமும். அதுக்கப்புறம் ஒரு நல்ல புல்லிஷ் கொடுத்துட்றான் பாருங்க. இங்க ஒரு நல்ல புல்லிஷ் கொடுத்துட்றான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேண்டில் வந்து இந்த கேண்டிலோட லோ எதுவுமே பிரேக் பண்ணாம நல்லாவே ஒரு புல்லிஷ் கேண்டில் இன்வெர்டட் ஹேமர் மாதிரி ஃபார்ம் ஆயிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகுது அப்படின்றத வந்து ஒரு இண்டிகேஷன் கொடுத்துருச்சு. ஸோ நீங்க என்ன பண்றீங்க, அடுத்த மாசம் இந்த மாசம் இல்லாம அதுக்கு அடுத்த மாசம் இந்த கேண்டில்ல வந்து நீங்க என்ட்ரி எடுக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேண்டிலோட மிட் பாயிண்ட்டுக்கு மேலேயோ அல்லது க்ளோஸ்லயோ இல்லது ஹைக்கு மேலேயோ பை பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம க்ளோஸ்ல பை பண்றோம் அப்படின்னா 287 ருபீஸ்க்கு நீங்க பை பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல ஒரு ஒரு 1 இயர் வெயிட் பண்றீங்க. 1 இயர்க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ இவ்வளவு தூரம் வெயிட் பண்றீங்கன்னா 793 வரைக்கும் போயிடுச்சு இந்த கேண்டில். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகி இந்த மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆக போகுது அப்படின்றது வந்து உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு. ஸோ நீங்க என்ன பண்றீங்க, இந்த ஒரு மாசம் இல்லாம அதுக்கு அடுத்த மாசம் இந்த கேண்டில்ல வந்து நீங்க எக்ஸிட் ஆயிடுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 699 ஆர் 700 ருபீஸ்க்கு எக்ஸிட் ஆயிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ நீங்க வாங்கின பிரைஸ் எவ்வளோ 290 ஆல்மோஸ்ட் 290க்கு வாங்கியிருக்கீங்க. நீங்க எக்ஸிட் ஆனது 700 ருபீஸ்க்கு எக்ஸிட் ஆகிறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 ருபீஸ் வந்து ஒரு 1.5 இயர்ஸ்ல வந்து ஒரு ஷேருக்கு உங்களுக்கு 500 ருபீஸ் ப்ராஃபிட் கொடுத்துருச்சு. ஸோ நீங்க ஒரு 1,00,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி கால்குலேட் பண்ணீங்க எவ்வளோ கிடைக்கும் அப்படின்றத வந்து நீங்களே கால்குலேட் பண்ணீங்க. ஸோ ஒரு நல்ல ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு நீங்க வெளியே வந்துடலாம். திருப்பி இப்போ கரண்டா வந்து இது ஜூன் 2018 20ஆம் தேதி நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த மந்த் ஃபுல்லா இறங்கிட்டே வருது. கடந்த ஒரு 4-5 மாசமா இறங்கிட்டே வருது. அடுத்து என்ன நடக்குதுன்றதை வந்து நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல பார்ப்போம். ஸோ இப்படிதான் நீங்க எக்கினாஸ்டிக் கேண்டில் யூஸ் பண்ணி நீங்க லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து இந்த கேண்டில்ஸை யூஸ் பண்ணி நீங்க ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களுக்கு. அதனால நீங்க தைரியமா இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸ்டாப் லாஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் பெருசா போகாது. மேக்ஸிமம் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அந்த அளவுக்கு ஹிட் ஆகாது. ஸோ டாடா ஸ்டீல்னு இல்லை, நீங்க வேற எந்த ஒரு ஷேர் எடுத்து வேணா பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு HDFC வச்சு பார்க்குறேன்னு வைங்க. ஸோ நீங்கள் இந்த ஸ்டாக்னு இல்லை, எந்த ஸ்டாக்ல வேணா வச்சு பார்க்கலாம். இந்த பேட்டர்ன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாரி பாருங்க, மைண்ட்ரி இதை வச்சு பார்க்குறோம். மைண்ட்ரி இது இதே மாதிரி தான் நல்ல ஒரு அப் ட்ரெண்ட், அப்புறம் ஒரு டவுன் ட்ரெண்ட், ஒரு கன்சாலிடேஷன், மறுபடியும் ஒரு புல்லிஷ். அதுக்கப்புறம் இங்கே பை 470 ரூபாய்க்கு பை பண்ணுறீங்க. கிட்டத்தட்ட 1000 ரூபாய்க்கு போயிருக்கிறேன். இன்னும் உங்களுக்கு ரெட் கேண்டில் இந்த மாதம் இன்னும் ஜூன் 2018 20ஆம் தேதி வரைக்கும் இன்னும் உங்களுக்கு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகலை. ஸோ இன்னும் அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஸோ நீங்க இங்க வாங்கியிருந்தீங்கன்னா 480 ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க. இப்போ 1000 ரூபாய் கிட்ட 1100 ரூபாய் கிட்ட இருக்கு. ஸோ ஒரு நல்ல அப் ட்ரெண்ட்ல இருக்கு. இந்த மாதிரி தான் இந்த கேண்டில்ல வந்து நீங்க யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றத வந்து எப்படி வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத பத்தி அடுத்த வீடியோஸ்ல பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி மறக்காம என்னோட வீடியோஸ் லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோஸ்க்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை பற்றி சொல்லித்தரேன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.